शरद पूर्वाध विद्यार्थियों नमस्ते। नवीन कहानी कलशल नादान दोस्त कोटर और कुटीर उसने कहा था सिक्का बदल गया पुर्जे गूंगे இது வரைக்கும் தான் வரும். ஸோ அதில் இருக்க டிப்னிஸ் கேஷவ் ஷியாமா சாத்தக் புத்திர புத்தன் லஹனா சிங் சுபேதார்னி ஷாஹனி ஷேரா பாயி டாக்டர் கூங்கா சமேலி இது வரைக்கும் தான் வரும். ஸோ இதில் இப்போது நாதான் தோஸ்த் எடுக்க போகிறேன், கவனிங்க. नादान दोस्त ना इनसेंट फ्रेंड। प्रस्तावना मुन्नुரை कहानी तत्वों को लेकर विद्वानों में मतभेद हैं. கதையோட தத்துவங்களை எடுத்துட்டு அறிஞர்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருந்தது. யஹா बहुमान्य तत्वों के आधार पर இங்க நிறைய தத்துவங்களோட ஆதாரத்தில் नादान दोस्त कहानी की ஆலோசனா की जाती है. नादान दोस्त கதையை விமர்சிக்கிறாங்க. லேखक परिचय ரைட்டரோட इंट्रोड्यूस. नादान दोस्त नाम कहानी मुंशी प्रेमचंद की कहानी है. नादान दोस्त என்ற பெயருடைய கதை मुंशी प्रेमचंदோட கதை. आपको उपन्यास सम्राट माना जाता है. அவரை उपन्यासத்திலே एम्परर அப்படின்னு சொல்லுவாங்களாம். आपने 300 से अधिक कहानियाँ लिखी हैं. அவர் 300 மேற்பட்ட அதிகமான கதைகளை எழுதியிருக்காரு. शीर्षक தலைப்பு केशव चिड़िया के अंडे को सुरक्षित रखना चाहता था. केशव பேர்டோட முட்டைகளெல்லாம் பாதுகாப்பாக வைக்கணும்னு விரும்பினான். इसी उद्देश्य से அந்த குறிக்கோளோட वह अंडे को चूता भी है. அதனால் அவன் முட்டைகளை தொடவும் செய்கிறான். उसे मालूम नहीं था कि அவனுக்கு தெரியாது चिड़िया गंदे अंडे को नहीं सेती. டர்ட்டியான முட்டையெல்லாம் அது சேர்த்துக்காது. தட் மீன்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் பேர்ட்ஸோட முட்டையெல்லாம் நம்ம டச் பண்ணிட்டோம்னாலே அது அந்த முட்டைகளை சேர்த்துக்காது, தள்ளி கீழே விட்டு உடச்சி போட்டுரும். அதனால் இஸ் தரக் அதே போல் பலாயி கர்னே ஜாக்கர் நன்மை செய்ய போய் சிடியாக்கி புராயி கர்த்தாக பேர்டுக்கு கெட்டது செஞ்சிடறான். வ தோஸ்த் பி ஹ நாதான் பி ஹ அவன் ஃப்ரெண்டு தான், பட் இன்னசென்ட் ஒன்றும் தெரியல. इसलिए नादान दोस्त इस कहानी के लिए उत्तम शीर्षक है. அதனால் நாதான் தோஸ்ன்ற அந்த கதைக்காக நல்ல கிரேட்டான ஒரு தலைப்பு. कहानी का सारांश கதையோட சாராம்சம். केशव और श्यामा दोनों भाई बहन थे. केशवुம் श्यामाவும் ரெண்டு பேரும் brothers and sisters. केशव बड़ा था. केशव தான் பெரியவன். और श्यामा छोटी थी. श्यामा தங்கச்சி சின்னவன். उनके घर की कार्निस पर அவங்களோட வீட்டோட மூலையில் चिड़िया का एक घोंसला था. பேர்டோட ஒரு கூண்டு இருந்தது. கூடு घोंसले में चिड़िया ने अंडे दिए थे. அந்த கூட்டுக்குள்ள பேர்ட்ஸ் முட்டை இட்டு இருந்தது. केशव और श्यामा जानना चाहते थे कि केशवुம் श्यामाவும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினாங்க. என்னன்னு चिड़िया के अंडे कैसे होते हैं பேர்ட்ஸோட முட்டையெல்லாம் எப்படி இருக்கும். और अंडे से बच्चे किस तरह निकलते हैं அந்த முட்டையிலிருந்து அந்த குஞ்சுங்கள்லாம் எப்படி வெளியே வரும். इस तरह के இது போல सैकड़ों प्रश्न நூற்றுக்கணக்கான கேள்விகள் உன் बच्चों के दिल में उठते थे அந்த குழந்தைங்களோட மனசுல உருவாகுது. मगर इन प्रश्नों का उत्तर देने वाला कोई नहीं था. ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்றவங்க யாருமே இல்லை. उनके पिताजी पढ़ते लिखते थे. அவங்க அப்பா எப்போ பாரு படிச்சுட்டு எழுதிட்டே இருப்பாராம். और माताजी घर के कामों में व्यस्त थी. அவங்க அம்மா வீட்டோட வேலையிலேயே ஈடுபட்டு இருப்பாங்க, வீட்டு வேலையே செஞ்சிட்டு இருப்பாங்க. केशव और श्यामा ने
चिड़िया के अंडे को கேஷவும் ஷியாமாவும் அந்த பேர்ட்ஸோட முட்டையை சுரக்ஷித் ரக்னா சாஹா பாதுகாப்பாக வைக்கணும்னு விரும்பினாங்க. தோபஹர்கோ மத்தியான வேலையில் உன்கி அம்மா சோ ரஹி தி அவங்க அம்மா தூங்குவாங்க. கேஷவ் ஸ்டூல் பர் சடுக்கர் கேஷவ் ஸ்டூல் மேலே ஏறி கோசலே தக் பகுஞ்சா அந்த கூடு வரைக்கும் போயிட்டான். கோசலே மே 3 अंडे थे அந்த கூட்டுக்குள்ள 3 முட்டை இருந்தது. கேஷவ் நே கப்படே கா ஏக் டுக்கடா கேஷவ் வந்து ஒரு துண்டு துணி எடுத்து கோசலே மே பிச்சாயா அந்த கூட்டுக்குள்ள பரப்பி வச்சான். और अंडे को उन पर रख दिया முட்டை எடுத்து அந்த துணி மேலே வச்சுட்டான். 4 बजे श्यामा ने देखा कि 4 o'clock श्यामा पाकरा अंडे नीचे गिर पड़े हैं முட்டை கீழே விழுந்துட்டு இருந்தது. उसने विश्वास किया कि அவ என்ன நினச்சானா விஸ்வாஸ்னா நம்பிக்கை அவ என்ன நம்பிக்கை வச்சானா பச்சே உடுகையே ஐயோ இந்த பேர்ட்ஸோட குஞ்சுகள்லாம் பறந்துட்டு போல அதுதான் முட்டை உடஞ்சிருச்சின்னு நினச்சா. கேஷவ்னே ஆக்கர் தேக்கா கேஷவ் வந்து பார்க்குறான். और बताया कि சொல்கிறான் अंडे टूट गए हैं முட்டை உடஞ்சிருச்சு. மானே बात जानकर समझाया कि அம்மா வந்து விஷயம் தெரிஞ்சவொன்னே புரிய வச்சாங்க. என்னன்னு தும் லோகோ நே அண்டே கோ சுவா ஹோகா நீங்கள்லாம் அந்த முட்டையை தொட்டிருப்பீங்க. சூனே சே அண்டே கந்தே ஹோ ஜாத்தே ஹை தொடுறதால அந்த முட்டைலாம் டர்ட்டி ஆகிடும். சிடியா கந்தே அண்டே கோ நெஹி சேத்தி பேர்ட்ஸ் வந்து அந்த யாருன்னா டச் பண்ணிட்டாங்கன்னா அந்த முட்டையை வந்து சேர்த்துக்காது உடைச்சிரும் அப்படின்றாங்க. கேஷவ் கை தினம் தக் கேஷவ் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் அப்படி கல்தி பர் பச்சிதாத்தா ரஹா தன்னோட தவறை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தான். கத்தோப்பக்கத்தன் கதை இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுறது சாராம்சம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் எழுதுனீங்கன்னா நல்லா மார்க் போடுவாங்க, நல்லா ஓரளவுக்கு மார்க்ஸ் நல்லா போடுவாங்க. இந்த சீஷக்கு பாத்திர சித்திரன் கத்தோப்பக்கத்தன் இதெல்லாம் எழுதுனா மார்க் போடுவாங்க. சாராம்சம் எழுதிட்டு மட்டும் விட்டுறாதீங்க, இதெல்லாம் தயவு செஞ்சு எழுதுங்க, எழுதுனாதான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கத்தோப்பக்கத்தன் கிசி பி கஹானி கா ஆகே பனானே கேலியே எந்த ஒரு கதையும் முன்னாடி வரணும்னா கத்தோப்பக்கத்தன் ஹி சகாயத்தா கத்தாக கதை தான் ஹெல்ப் பண்ணும். इस कहानी में बच्चे ही ज़्यादा बोलते हैं இந்த கதையில் குழந்தைங்க தான் அதிகமாக பேசுகிறாங்க. इसलिए அதனால் கத்தோப்பக்கத்தன் सरल है அதனால் கதை வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது. उनके संवाद से ही அவங்க பேசுகிற ஸ்பீச்சில் இருந்து पता चलता है कि என்ன தெரியுதுன்னா ये क्या करने वाले हैं அவங்க என்ன செய்யணும்னு விரும்புகிறாங்க. दोनों बच्चों का ஆப்பசி பியார் ரெண்டு குழந்தைங்களுக்கு நடுவில் இடையில நடக்கிற அன்பு, ரெண்டு குழந்தைங்களுக்கு இருக்கிற அன்பு. அம்மாஜி கா டர் அம்மாவை பார்த்து பயப்படுறாங்க. சப் இன்கே கத்தனோ மே மாலும் ஹோத்தா ஹை இது எல்லாம் இந்த கதையில் நமக்கு தெரியுது. இஸ் தரக் இஸ் கஹானி கா கத்தோப்பகத்தன் உத்தம் ஹை இது போல் இந்த கதையெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, கிரேட்டாக இருக்குது. पात्र चित्रण कैरेक्टर केशव और श्यामा दोनों इस कहानी के मुख्य पात्र हैं. கேஷவும் ஷியாமாவும் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த கதையோட மெயின் கேரக்டர். உன்கி அம்மா கா பாத்திர கவுன் பாத்திர है அவங்க அம்மாவோட கேரக்டர் செகண்ட் கேரக்டர். केशव और श्यामा अपनी अम्मा से डरते हैं கேஷவும் ஷியாமாவும் தன்னோட அம்மா கிட்ட பயப்படுறாங்க. அம்மா बच्चों से प्यार करती है அம்மா குழந்தைங்கிட்ட அன்பு காட்டுவாங்க. மகர் उनके सवालों का जवाब देने का ஆனால் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு கஷ்ட நெஹி ஆனால் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது. கேஷவ் படாஹ கேஷவ் பெரியவன் और श्यामा पर रौब जमाती है
ஷாமா மேலே ரொம்ப அதிகாரம் செலுத்துகிறான். इसलिए ஷாம் மா சே சாரி சச்சாயி க சுனாத்தி है. அதனால் ஷாமா வந்து அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறா. இஸ் தரக் சப்கா பாத்திர சித்திரன் உத்தம் டங் சே உவாக. இது போல் எல்லாரோட கேரக்டரும் நல்லா அழகான மெத்தடில் வர்ணிச்சிருக்காங்க. பாஷா ஸ்டைல், லாங்குவேஜும் ஸ்டைல் நடையும் எப்படி இருக்குது. இஸ் கஹானி கி பாஷா ஷைலி சரல் है. இந்த கதையில் இருக்க லாங்குவேஜஸும் ஸ்டைலும் ரொம்ப எளிமையாக இருக்குது. கஹானி மீ முஹாவரோं का प्रयोग हुआ है. கதையில் முஹாவரோं மரபு சொற்களை பயன்படுத்தியிருக்காங்க. இசிசே ஷைலி ரோச்சக் பன் கயி है. அதனால் இதோட ஸ்டைல் வந்து ரொம்ப வந்து புலாங்கிதம் அடைய வைக்குது, சுவாரஸ்யமாக இருக்குது. எதுனா ஒன்று சொல்லலாம். தேஷ் கால், தேஷ்னா நாடு, காலம். கதா ஜிஸ் கால் में और जिस देश में घटती है. கதை எந்த காலத்தில் எந்த நாட்டில் நடந்த சம்பவம். उसके बारे में लेखक कुछ बताता है. அதை பற்றி ரைட்டர் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. इससे कहानी आसानी से समझ में आती है. அதனால் கதை ரொம்ப ஈஸியாகவே நம்ம புரிஞ்சிக்க முடியுது. चूंकि ये कहानी सामाजिक है. ஏன்னா இந்த கதை வந்து சமூகத்தை பற்றினது. और किसी भी काल और देश के लिए सामान्य है. इसलिए लेखक ने इस संबंध में अधिक नहीं कहा है. किसी भी काल में எந்த காலத்துக்கும் நாட்டுக்கும் பொருந்துற மாதிரி அந்த கதையை எழுதியிருக்காரு. அதனால் ரைட்டர் வந்து இது சம்பந்தமாக அதிகமாக எதுவும் சொல்லலை. उद्देश्य குறிக்கோள். बच्चे अपनी अबोधता के कारण कोई अनर्थ कर सकते हैं. குழந்தைங்க தன்னோட அறியாமையால் நிறைய வந்து அனர்த்தமாக தவறுகளை வந்து செய்கிறாங்க. इसलिए माता पिता को उनकी जिज्ञासा की. அதனால் அப்பா அம்மா அவங்க வந்து அவங்களோட ஆவலை ஜிஞ்ஞாசா கி பூர்த்தி கர்னா ஜரூரி है. அவங்களோட ஆவலை வந்து பூர்த்தி பண்ணணும், தட் மீன்ஸ் ஃபினிஷ் பண்ணணும். எது தெரியலனாலும் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். கேட்டால் வந்து இல்லை அப்புறம் சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. குழந்தைங்க எதனா கேட்டால் அதுங்களுக்கு சொல்லித்தரணும். இன்னசென்ட் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏ கஹானி எஹி சாபித் கர்த்தி है. இந்த கதை இதை தான் நிரூபிக்குது. உபசம்ஹா முடிவுரை. प्रेमचंद की कहानियों की हर विशेषता इस कहानी में भी पाई जाती है. பிரேம்சந்த கதையில் என்னென்ன இருக்கோ, என்னென்ன கிரேட்னஸ் இருக்கோ அதெல்லாம் இந்த கதையில் இருக்குது. एक बाल मनोवैज्ञानिक कहानी सचमुच अनुपम है. இந்த குழந்தைங்களோட மனசு சம்பந்தப்பட்ட இந்த கதை வந்து உண்மையிலே வந்து தனித்துவமானது. अच्छा विद्यार्थियों, உங்களுக்கு நான் எடுத்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்கள், सब्सक्राइब பண்ணுங்கள். अच्छा धन्यवाद विद्यार्थियों.